தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மாநில அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரொக்க பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்க பணம் தவிர்க்கப்பட்டு பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த சூழலில் அடுத்த ஆண்டு வரவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு 2026 பொங்கல் பண்டிகையின் போது மீண்டும் ரொக்க பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 முதல் 5000 வரை ரொக்க பணம் வழங்க தமிழ்நாடு அரசு ஆயத்தமாகி வருவதாக செய்தி வெளியாகிருக்கு. இது குறித்து அதிகாரி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக பணம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யுமாறு, அதற்கான நிதி ஆதாரங்களை சேகரிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த திட்டத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. கடந்த ஆண்டு பணப்பட்டுவாடா இல்லாததால் ஏற்பட்ட விமர்சனங்களை சமாளிக்கவும் வரவிருக்கும் தேர்தலை எதிர்கொள்ளவும் இந்த ஆண்டு ரொக்க பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு திட்டம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு.